ஒரு நாட்டுடைய சுப்ரீம் லீடரை அவர் குடும்பத்தோடு கொலை பண்ண முடியும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தினுடைய உச்சியில் அமெரிக்கா ஆடுகிறது. ஆயிரக்கணக்கான மிசைல்ஸு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதில் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை இதெல்லாம் கொண்டு வந்து அதன் மூலமாக பாம்பர்ஸை வச்சு இன்றைக்கு ஈரானுடைய 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளை அழித்தொழித்து கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணி இப்படிப்பட்ட சர்வநாசம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸே இறக்கிருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஈடு கொடுக்க முடியும்னு நினச்சி ஈரான் பண்ணுறாங்களா? ஈரான்ட்ட ஒரு அணு ஆயுதம்ன்ற ஒன்று இருக்கா? எப்படி இவ்வளோ டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஈரானில் அணு ஆயுதம் இல்லை. அணு ஆயுதம் வரணும் அப்படின்னா இன்றைக்கி அவங்ககிட்ட யுரேனியம் 60% தான் என்ரிச் பண்ணியிருக்காங்க. பண்ணியாச்சு அப்படின்னா இஸ்ரேலை ஒழிச்சிடுவான். இஸ்ரேலை மொத்தமாக காலி பண்ணிடுவான். ஈரான் சிவப்பு கொடி ஏற்றிட்டாங்க. இனி காம்ப்ரமைஸுக்கு வழி இல்லை. ஈரான்கிட்ட கிட்டத்தட்ட 2000 to 3000 ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் 170 ஏவுகணைகளை ஏவிருக்காங்க எல்லா நாடுகளும் மேலே. இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா ஈரான் பவரை பார்த்து பயந்தது தான் அமெரிக்கா. இன்றைக்கி துபாயை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அரப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய குவைத்தா இருக்கட்டும், பக்ரைனா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், எல்லா நாடுகளையும் ஒரே நேரத்தை தாக்கக்கூடிய காரணம் என்ன சார் ஈரானுக்கு? அப்போ ஒரே நேரத்தில் அடித்தா தானே, இல்லைன்னா எல்லா இடத்துல யூஎஸ் ஏர்பேஸில் இருக்குது. அந்த பவர் இருக்குன்னு காமிச்சிட்டான்ல ஈரான். இன்றைக்கி 17 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டில் சைனாவிலேருந்து ஆயுதங்கள் ஈரானில் இறங்கிருச்சு. சைனாவும் ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சைனா இறங்கிட்டான் ஆயுதத்தை. நெதன்யாகு தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் குண்டு போட்டால் நெதன்யாகு இருப்பாரா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஈரான ஊடகங்கள் வெளியிட்டிருந்தேன். இன்று காலை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஊடகங்கள் என்ன வெளியிட்டிருக்குன்னா, ஈரானோட அடுத்த அதிபரும் கொல்லப்பட்டிருக்காரு. இவங்களோட டார்கெட் ஃபுல்லாக அதிபரை நோக்கியே இருக்கே சார். ஏன் சார் எதனால? தலைவர்களை கொண்டுட்டா அடுத்த தலைவர் அதை திரும்பி அடிக்கிறது வரைக்கும் ஒரு 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 நிச்சயமற்ற தன்மை ஏற்படும். ஈரானுக்கு உள்ள டார்கெட்டு 2 ஏர்கிராஃப்ட் கேரியர், அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை சர்வநாசம் பண்ணணும். அதை பண்ணிட்டான்னா அமெரிக்கா பின்வாங்கி ஓடும். அவர் தான் எல்லாம் தெரிஞ்சு உன்னை கூப்பிடுறாருல, ஏன்டி இப்படி பண்ற? எங்கள் வாழ்க்கையை அவர் ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கார். நான் அது நிஜத்தில் வாழ்ந்திருக்கேன். ரெண்டும் ஒன்றும் இல்லை. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் சர்வதேச திறனாய்வாளர் திரு டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. சர்வதேச அளவில் இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்டை எல்லா நாடுகளுமே உற்று நோக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அமெரிக்கா. இருக்கிற எல்லா நாடுகளிடம் தொடர் பிரச்சனை. இப்போ ஈரான் அமெரிக்கா போர் மாதிரி வந்துருச்சு. இந்த போர் முறையில் எந்த நாடு அதிக பாதிப்புக்கு உள்ளாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஈரானா அமெரிக்காவா? அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு? அமெரிக்காவுக்கு பொருளாதார இழப்பு தான் ஒழிய மற்றபடி என்ன பாதிப்பு? உயிர் சேதம் ஈரானுக்கு, இஸ்ரேலுக்கு தான் உயிர் சேதம். ஈரான் அமெரிக்காவின் சர்வாதிகாரத்தை, எதேசியாரத்தை எதிர்த்து தன் நாட்டினுடைய வளத்தையும் தன் நாட்டுடைய மக்களையும் பாதுகாப்பதற்காக உரிமை போர் நடத்துகிறது. அப்போ ஈரானுக்கு ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டும் அமெரிக்காவின் கண்ட்ரோலில், கட்டுப்பாட்டில் வர வேண்டும். எண்ணெய் வளங்கள் அமெரிக்காவினுடைய ஆர்டருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய ஆசை, அமெரிக்காவினுடைய அதிகார வெறி. அப்போ அதை எதிர்க்கக்கூடிய ஒரே நாடு இன்றைக்கி ஈரான் தான். கடந்த 37 ஆண்டுகளாக ஈரானை ஒரு வலுவான தேசமாக, வலிமையான தேசமாக, அணுசக்தி, அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய வல்லமை பெற்ற தேசமாக தயாரிக்கும், நியர் நார்மல், அதாவது அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய அளவில் 60% அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வல்லமையுள்ள தேசமாக, இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்ற தேசமாக, குரூஸ் மிசைல்ஸை உருவாக்கக்கூடிய தேசமாக, ஹைப்பர்சானிக் ரீயூசபிள் வெஹிக்கிளை யூஸ் பண்ணக்கூடிய, ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய தேசமாக இன்றைக்கி ஈரான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீக்னஸ் அவங்ககிட்ட ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் கிடையாது. ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இல்லை. இந்தியாட்ட கூட நம்ம தேஜஸ், எல்சிஏ தேஜஸ் உருவாக்கியிருக்கோம். அந்த டெக்னாலஜியை இன்னும் அவங்க அச்சீவ் பண்ணலை. அதனால் இன்றைக்கி இஸ்ரேல்
நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக இருக்குது. ஆனால் ஓப்பனாக நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்து போட மாட்டேன்னு இஸ்ரேல் சொல்லிடுச்சு. ஆனால் கையெழுத்து போட்ட நாடு ஈரான். அந்த நாட்டை அடிக்கிறான் அமெரிக்கா. கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன இஸ்ரேல்கிட்ட 150 குண்டு வச்சுருக்கான் நியூக்ளியர் பாம். அவனை ஒன்றும் கேட்குறதுக்கு நாதி இல்லை. குண்டே இல்லாத ஈரானை நீ வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணுற. யுரேனியம் வந்து 235 வந்து 60% என்ரிச் பண்ணிட்ட. என்ரிச் பண்ணி 400 கிலோகிராம் என்ரிச்சர் யுரேனியம் உன்ட்ட இருக்குது என்று குற்றச்சாட்டு சொல்லி இப்போ போன வாரம் நடந்த ஜெனீவா டாக்கில் 27ஆம் தேதி ஜெனீவாவில் டாக்கு நடக்குது. டாக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நீ வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி தாக்குதலை ஆரம்பிக்கிற அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து எதேச்சியாரம் சர்வாதிகாரத்தின உச்சியில் ஒரு மிலிட்ரி பவரை வச்சுக்கிட்டு ஒரு தேசத்தையே நீ வந்து தேசத்தினுடைய சவரனிட்டி இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ணுவ. ஒரு நாட்டை வந்து அழித்து அந்த நாட்டின் மேலே பாமர்ஸை அனுப்பி சிஏயையும் மொசாத்தையும் பயன்படுத்தி ஒரு நாட்டினுடைய சுப்ரீம் லீடரை அவர் குடும்பத்தோடு கொலை பண்ண முடியும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தினுடைய உச்சியில் அமெரிக்கா ஆடுகிறது என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அமெரிக்கா போன்ற ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் வந்து இந்த அமெரிக்காவினுடைய மதிப்பையே சீர்குலைக்கிறார்கள் என்று தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக இன்றைக்கு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா காங்கிரஸ் எதிர்க்கிறது. அமெரிக்காவுடைய ரிப்பப்ளிக் பார்ட்டியும் சரி டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் சரி இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இல்லை. அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் வந்து இந்த போரை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப்பினுடைய டாரிஃப் வாரை வந்து நெய்பர் மேலே விதிக்கப்பட்ட ஒரு டெரர் என்று டிக்ளேர் பண்ணியிருக்கு, அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணியிருக்கு. இத்தனைக்கு மீறி ஒரு ட்ரம்ப் செயல்படுகிறார் என்று சொன்னால் ட்ரம்ப்பினுடைய அதிகார வெறி சர்வாதிகார வெறி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து கொன்றொழித்திருக்கிறது. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்றைக்கி சேதப்படுத்தப்பட்டு பொருளாதார சேதம் ஏற்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு பெட்ரோல் ஆயில் டீசல் கிடைக்காமல் அதனுடைய விலை உயரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி இன்றைக்கி ஒட்டுமொத்த இது உலகத்தையே இன்றைக்கி வந்து சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து ட்ரம்ப் என்ற ஒரு தனி மனிதன். அப்போ அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட் என்ற பவர் அவருக்கு அந்த அளவுக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் அது வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி நெட்டன்யாகு என்ற இஸ்ரேலுடைய பிரதமரது நிலத்தை பிடிக்கக்கூடிய ஆசை, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லேண்டு, அப்போ இஸ்ரேலுடைய தாக்கத்தை விரிவுபடுத்தக்கூடிய அந்த அதிகார வெறிக்கு இன்றைக்கு வந்து அமெரிக்கா அதுக்கு தூவம் போட்டு இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை இன்றைக்கி நடுத்தருவுக்கு வீதியில் கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறது. ஈரான் வந்து ஒரு சுயாட்சியோட ஒரு உணர்வோட ஈரான் வந்து ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு நேஷனாக இன்றைக்கு உருவாக்குனதுன்னா அதுக்கு காரணம் கொல்லப்பட்ட ஆயத்துல்லா அலி கமேனி. இப்போ அவர் வந்து ஈரானை வந்து ஒரு சவரனிட்டி இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணி ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் நேஷனாக உருவாக்கியிருக்காரு. அமிஸ்ட் ஆஃப் ஆல் த சேலஞ்சஸ், அமிஸ்ட் ஆஃப் ஆல் த எக்கனாமிக் சாங்ஷன், அமிஸ்ட் ஆஃப் ஆல் த டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமிஸ்ட் ஆஃப் தி ஹாஸ்டிலிட்டி ஃப்ரம் இஸ்ரேல். ஸோ இத்தனைக்கும் மத்தியில் அந்த ஈரானை உருவாக்கியிருக்கார். ஸோ அப்போ அந்த ஈரான் வந்து ஷியா முஸ்லீம்ஸ், மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக சுன்னி முஸ்லீம்ஸ். ஸோ இவர்களுக்கும் அவர்களுக்குள்ள சில வேறுபாடுகள் இருந்தாலும் ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸையும் ஜிசிசி கண்ட்ரியும் விரோதியாக பார்க்கல. ஆனால் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஏர்பேஸுக்கு கொடுத்து அவர்கள் நாட்டை ஈரானுக்கு எதிரான களமாடுவதற்கு அமெரிக்காவுக்கு தலைமை அமைத்து கொடுத்தார்கள் என்ற கோபம் இருக்கிறது. அதனால் வந்து இன்றைக்கி அதன் மூலமாக அந்த தளத்தை பயன்படுத்தி அந்த கடலில் வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் என்ற மிகப்பெரிய உலகில் மிகப்பெரிய போர்க்கப்பலை நிறுத்தி அதில் ஆயிரக்கணக்கான மிசைல்ஸு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதில் வந்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை இதெல்லாம் கொண்டு வந்து அதன் மூலமாக பாம்பர்ஸை வச்சு இன்றைக்கு ஈரானுடைய 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளை அழித்தொழித்து கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணி முக்கியமான தலைவர்களை கொன்றொழித்து இப்படிப்பட்ட சர்வநாசம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அப்போ இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது என்ற நிலையில் தான் ஈரான் வந்து இன்றைக்கி
திருப்பி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. அங்கே தான் சார் ஒரு கேள்வி. 48 தலைவர், முக்கிய தலைவர் ஈரானில் கொல்லப்பட்டிருக்காங்க. காமினி உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அதிபர் காமினி கொல்லப்பட்ட அடுத்த காமினி வந்துட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் மக்கள் அமைதியாக இருப்பாங்க, ஈரான் அரசு கொஞ்சம் அதிகமாக அமைதியாக இருப்பாங்கன்னா அடுத்த நாளே எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸே இறக்கியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஈடு கொடுக்க முடியும்னு நினச்சி ஈரான் பண்ணுறாங்களா? ஈரான்ட்ட ஒரு அணு ஆயுதம்ன்ற ஒன்று இருக்கா? எப்படி இவ்வளோ டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஈரானில் அணு ஆயுதம் இல்லை. அணு ஆயுதம் வரணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்ககிட்ட யுரேனியம் வந்து 60% தான் என்ரிச் பண்ணியிருக்காங்க. 90% என்ரிச் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நியூக்ளியர் கிரேடு வெப்பனாக மாறும், ஃபிசைல் மெட்டீரியலாக மாறும். இப்போ ஃபிசைல் மெட்டீரியலாக மாறினா மட்டும் போதாது, அதை அணுகுண்டாக மாற்றணும். அதுக்கு 1 வருஷம் ஆகும். அணுகுண்டா மாற்றினா மட்டும் போதாது, அதை வந்து ஃப்ளைட்டில் மிசைல்ஸில் ஃபிட் பண்ணணும். அப்போ அதுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு 1 or 2 இயர்ஸில் அச்சீவ் பண்ணிடுவாங்க ஈரான். அதை பண்ண விடக்கூடாது என்பது தான் அமெரிக்காவுடைய திட்டம். பண்ணியாச்சு அப்படின்னா இஸ்ரேலை ஒழிச்சிடுவான், இஸ்ரேலை மொத்தமாக காலி பண்ணிடுவான். இப்போ இஸ்ரேலை காலி பண்ணியாச்சுன்னா என்டையர் பேஸ் காலி. இஸ்ரேலை வந்து ஒரு பேஸ் அமெரிக்காவுடைய தளமாகத்தான் அமெரிக்கா யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வழிய இஸ்ரேலில் யூதர்கள் மேலே பற்று கொண்டெல்லாம் யூஸ் பண்ணலை. இஸ்ரேலை ஒரு தளமாக யூஸ் பண்ணி அதன் மூலமாக மேற்குலக நாடுகளை, வளர்ந்து வர்ற நாடுகளை அழிக்கணும், நமக்கு ஈக்குவலாக வர்ற நாடுகள் இருக்கக்கூடாது, நாடுகளை மிரட்டணும், அதனுடைய எண்ணெய் வளங்களை திருடணும், அதனுடைய கோல்டு மைன்ஸை கொள்ளையடிக்கணும், அதனுடைய ரேர் எர்த் மினரல்ஸை வந்து டெபாசிட்ஸை வந்து தனதாக்கணும். தனக்கு ஏற்ற பப்பட் கவர்மெண்ட்டை, மிடில் ஈஸ்ட்டில் எப்படி பப்பட் கவர்மெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி பப்பட் கவர்மெண்ட்டை ஈரானில் நிறுவனம். இதுதான் அமெரிக்காவுடைய ஆசை. எப்படி வந்து வெனிசுலாவுடைய பிரசிடெண்ட்டு மார்க்கோ போலோவை அரெஸ்ட் பண்ணி கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வச்சுருக்கோ, எப்படி வந்து கிரீன்லேண்டு டென்மார்க்கை மிரட்டி கிரீன்லேண்டை பிடிச்சிருவேன் தூக்கிடுவேன்னு மிரட்டினாரோ ட்ரம்ப்பு வரைபடத்தை மென்ஷன், அதே மாதிரி இங்கே வந்து இப்போ வந்து ஈரானுடைய தலைவரை கொண்டிருக்காரு. அப்போ இதுக்கு ரிட்டாலியேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் ஈரான் வந்து சிவப்பு கொடி ஏற்றிட்டாங்க. இனி வந்து காம்ப்ரமைஸுக்கு வழி இல்லை. ஈரான்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 2000-3000 ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குது. அது வந்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்குது. அப்போ ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸு 500 மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸு, இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது. அப்போ இந்த மிசைல் பவர் வந்து இதை வந்து அவங்க பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸு, காமிகாசி ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் லாய்ட்ரிங் மூனிசன்ஸ்னு, அந்த மூனிசன்ஸ் வந்து அதுவும் ஆயிரக்கணக்கில் வச்சுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட சாஹித் 136 லாய்ட்ரிங் மூனிசன் ட்ரோன்ஸ். இது வந்து நேரடியாக போய் லொக்கேஷன் மூவிங் டார்கெட்டாக இருந்தாலும் அதை டார்கெட்டை சீக் பண்ணி கரெக்டாக போய் அதில் ஹிட் பண்ணி வெடிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ட்ரோன்ஸும் வச்சுருக்காங்க. இலக்கை பாயிண்ட் பண்ணி கரெக்டாக வெடிக்க வைக்கும், கரெக்டாக லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணி கரெக்டாக வெடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட டெக்னாலஜியை டெவலப் பண்ணி வச்சுருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இவங்களால் எதிர்த்து சமாளிக்க முடியலை. அது இஸ்ரேலாலேயே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், 3 லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் அயர்ன் டோம் வச்சுருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் மிசைலை எதிர்கொள்ளக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மீடியம் டேர்ம் மிசைல்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய டேவிட் ஸ்லிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி லாங் ரேஞ்சு மிசைல்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய RO2 RO3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய சிஸ்டம் இது. இந்த 3ஐயுமே தகர்த்தெறிஞ்சிட்டாங்கல்ல. அப்போ எப்படி வந்து அப்படின்னா ட்ரோன்ஸ் அனுப்பி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை என்கேஜ் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் சூப்பர்சானிக் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணியாச்சுன்னா அது புகுந்து அடிக்குது. ஒரே நேரத்தில் 2 இது, ஒன்று கன்ஃபியூஷன், இன்னொன்று டார்கெட், ரெண்டுமே. 24 மணி நேரத்தில், கடந்த 24 மணி நேரத்தில் 170 ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க எல்லா நாடுகள் மேலே. இத்தனை நாடுகள் மேலே இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா வந்து ஈரான் பவரை பார்த்து பயந்தது தான் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து துபாயை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்டையர் US ஏர் பேஸ் வந்து துபாயை காலி பண்ணி போயாச்சு. சவுதி அரேபியாவில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போயிடுச்சு. சவுதி அரேபியா திராட்டில் விட்டோன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடியவங்களாம் அலறான். துபாய் எங்களை திராட்டில் இந்த நேரத்தில் திராட்டில் விட்டு போகிறேன்னு இவன் அலறான். ஓகே, அப்போ மிடில் ஈஸ்ட் என்னது? நீ வந்து எவனுக்கு அடிமையாக இருக்கியோ அடிமையின் உயிர் வந்து அவனுக்கு விலை மதிப்பு இல்லை, தேவையில்லை. நீ இருந்தான்னா இல்லாட்டன்னா அவன் பாட்டில் போயிட்டான். அப்போ காலி வந்துட்டு போயிட்டான்.
7 நாடுகள், அதாவது எல்லா நாடுகளையும் அதாவது அந்த அரப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய குவைத்தா இருக்கட்டும், பக்ரைனா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், எல்லா நாடுகளையும் ஒரே நேரத்தை தாக்கக்கூடிய காரணம் என்ன சார் ஈரானுக்கு? அப்போ ஒரே நேரத்தில் அடித்தா தானே, இல்லைன்னா எல்லா இடத்துல யூஎஸ் ஏர்பேஸில் இருக்குது. ஒரே நேரத்தில் அடித்தா தானே வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்கள டிகேபிட்டேட் பண்ண முடியும். ஒரே இடத்துல தனித்தனியாக அனுப்பி அடிக்க முடியாது. அந்த பவர் இருக்குன்னு காமிச்சிட்டான்ல ஈரான். எனக்கு இவ்வளோ பவர் இருக்குன்றத மற்ற நாடுகளுக்கு சொல்கிறாரு. அந்த பவரை எதுக்கு வைக்க முடியாமல் தானே இப்போ ஓடுற நீ. இப்போ நீ போகிற இல்லை நீ இன்றைக்கி 17 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டில் சைனாவிலேருந்து ஆயுதங்கள் வந்து ஈரானில் வந்து இறங்கிருச்சு. சைனாவும் ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ண சைனா இறங்கிட்டான் ஆயுதத்தை. இன்றைக்கி இறக்கிட்டான் 17 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் வந்துருச்சு. என்னென்ன ஆயுதங்கள் வந்திருக்கு, என்னென்ன ட்ரோன்ஸ் வந்திருக்கு யாருக்கு தெரியும்? ஈரான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டெபிசிட் வந்து போர் விமானங்கள் இல்லை, நவீன ரக போர் விமானங்கள் இல்லை, ஸ்டெல்த் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இல்லை, லைக் F-35 F-15 இல்லை, இவன் வந்து ரஃபேல் மாதிரியான போர் விமானங்கள் இல்லை, சுகாய் 30 மாதிரியான போர் விமானங்கள், செங்து மாதிரியான போர் விமானங்கள் இல்லை. இப்போ சைனா செங்து கொடுத்து ரஷ்யா சுகாய் 30 கொடுத்தாங்க, சுகாய் 75 கொடுத்தான்னா அடித்து தோசை பண்ணிடுவான் இஸ்ரேலையும் இதையும். இப்போதைக்கு ஈரானுக்கு உள்ள டார்கெட்டு 2 ஏர்கிராஃப்ட் கேரியர், அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை சர்வநாசம் பண்ணணும். அதை பண்ணிட்டான்னா அமெரிக்கா வந்து பின்வாங்கி ஓடும். வரக்கூடிய நாட்களில் அமெரிக்கா பின்வாங்குதல் அப்போ கண் கூட பார்க்கலாம்னு சொல்கிறேன். கூட பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்னாங்க, அமெரிக்கர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டா கூட அந்த நாடே இல்லாமல் பண்ணிடுவோம். நேற்று பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவங்க எத்தனை நாடு வியட்நாம் இல்லாமல் பண்ணிட்டாங்களா, ஆப்கானிஸ்தான் இல்லாமல் பண்ணிட்டாங்களா? இல்லை, ஆனால் பேட்டியில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா பவர் இருக்குது. அமெரிக்காவுடைய பவரும் இஸ்ரேல் பவரும் ஈரான்கிட்ட கிடையாது. அப்படி இல்லாமல் இருந்தவங்க மிசைலை வச்சு அடித்து இவ்வளோ தூரம் காலி பண்ணுறான்னா அப்போ என்னன்னு பாருங்கள். அப்போ தைரியம் இருக்குல்ல, சவரனிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, உனக்கு நான் அடிபணிய மாட்டேன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்குல்ல. எல்லா அரப் கண்ட்ரி லீடர்ஸும் போய் படுத்தப்போ அவர் மட்டும்தான் சார் நிமிந்து நின்னார். அப்போ அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அறிவை இறக்குமதி பண்ணால், ஆயிலை ஏற்றுமதி பண்ணால், நிம்மதியாக சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தான். அமெரிக்காவிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் யூகேலையும் போய் செட்டில் ஆனான். அப்போ அவங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து அமெரிக்காவோட நிற்கிறான். இன்றைக்கி உயிர் பயம் வந்துருச்சா இல்லையா? எல்லாருக்குமே வந்துடும். இன்றைக்கி கலிஃபா டவரே காலி பண்ணிட்டு போயிட்டானா இல்லையா? இன்றைக்கி 165 டவர் எல்லாத்தையும் காலி பண்ணி எப்போ அடிப்பான்னு தெரியாது. உயிர் பயம் வந்துருச்சா? ஒரே நாளில் மொத்தமாக காலி பண்ணி எல்லாரையும் அனுப்பி. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ வந்து என்னென்னா, ஒவ்வொரு நாட்டுடைய இன்டெகிரிட்டி சவரனிட்டியில் அடுத்த நாடு தலையிடுவது சரியில்லை, தவறு அது. நீ வந்து பிஸ்னஸ் நெகோசியேஷனில் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு வளம் இருக்குது, ஒரு நாட்டுக்கு ஒரு இயற்கை வளம் இருக்குது. அந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை நீ பிஸ்னஸ் வச்சுக்கோ, நீ வந்து டெக்னாலஜியை கொடு, நீ ரைட் ராயலாக வந்து பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணு, நீ வந்து அவன்கிட்ட எண்ணெய் வாங்கு, அவன் வளத்தை இது பண்ணு. அதுக்காக வந்து ஒரு தலைவர்களை கொல்றது, தலைவர்களை வந்து அழிக்கிறது, எனக்கேற்ற தலைவர்களை தான் உருவாக்குவேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய திமிர். அப்போ அந்த திமிரை வந்து ஈரான் வந்து அடக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இதுவரை எவ்வளோ உயிரிழப்புகள் சார், சேதம் வந்து அடைஞ்சிருக்கும்? உயிரிழப்பு எஸ்டிமேஷன் எவ்வளோன்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்மளுக்கு ரிசல்ட் வந்தால் தானே தெரியும். எத்தனையோ வீடுகள் தரமட்டமாகிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல்லையும் தரமட்டமாகிருக்கு, ஈரான்லேயும் தரமட்டமாகிருக்கு. மிடில் ஈஸ்ட்டில் வந்து பேசஸ் தான் அடிச்சிருக்காங்களோ இல்லையா, மக்கள் அவ்வளோவா பாதிக்கப்படலைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு 1 or 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். பட்டு அதிகமான உயிரிழப்பு ஈரான்லேயும் இஸ்ரேல்லையும் தான் அதிகமான உயிரிழப்பு. இது வரைக்கும் ஈரான் இஸ்ரேலோட அந்த உயிரிழப்பு இப்போ இது எண்ணிக்கை வரல. நம்ம இழப்பு சேதங்கள்லாம் தெரியுது, எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கார்கள் என்று இன்னும் நம்ம கணக்கு எடுக்க முடியல. வந்தால் தான் தெரியும். ஏன்னா நேற்று இரவு வந்து நெதன்யாகு அதாவது பிரதமர் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் குண்டு போட்டால் நெதன்யாகு இருப்பாரா இல்லையான்னு தெரில அப்படின்ற மாதிரி ஈரான ஊடகங்கள் வெளியிட்டிருந்தேன். இன்று காலை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஊடகங்கள் என்ன வெளியிட்டிருக்குன்னா, ஈரானோட அடுத்த அதிபரும் கொல்லப்பட்டிருக்காருன்னு. இவங்களோட டார்கெட் ஃபுல்லாக அதிபரை நோக்கியே இருக்கே சார். ஏன் சார் எதனால? தலைவர்களை கொண்டுட்டா அடுத்த தலைவர் வந்து அதை திரும்பி அடிக்கிறது வரைக்கும் ஒரு 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 நிச்சயமற்ற தன்மை ஏற்படும் அப்படின்றதுக்காக தலைவர்களை கொண்டுட்டா. ஈரான் வந்து ஒரு தியாலஜிக்கல் ஸ்டேட்டு, அவங்க வந்து தெளிவாக வச்சுருக்காங்க. எத்தனை தலைவர்களை கொண்டாலும் அடுத்த தலைவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கான். அடுத்த நிமிஷமே மாறுறாங்க. அது ரொம்ப சிஸ்டம் ரெடியாக இருக்குது, அடுத்து உங்களை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்படிங்கும்போது தலைவர்கள் அங்கே முக்கியம் இல்லை, அங்கே கொள்கை தான் முக்கியம். ஐடியாலஜி மேட்டர்ஸ்.
அந்த கரேஜ் தான் மேட்டர்ஸ். அதனால் வந்து ஈரானை வந்து அந்தளவுக்கு இவங்க நினச்சிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரஜைல் கவர்னன்ஸ் சிஸ்டம் கிடையாது. தே ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் சிஸ்டம். தே ஹேவ் வெரி செலெக்ஷனுக்கு வந்து டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சில்னு ஒன்று வச்சுருக்கான். அதில் பிரசிடெண்ட்டு, சீஃப் ஜஸ்டிஸு, அப்புறம் அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் 88 பேர், அதில் வந்து ஒருத்தர். அந்த 3 பேர் சேர்ந்து நெக்ஸ்ட் சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ நெக்ஸ்ட் சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இவங்க ஆட்சி நடத்தணும். நெக்ஸ்ட் சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்கிறது அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் 88 பேர். அவங்கள்ட்ட ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்த பிறகு அவர் சுப்ரீம் லீடராக மாறுவார். ஸோ இப்போதைக்கு இருக்கிறது வந்து அசம்பிளி லீடர்ஷிப் கவுன்சில் தான். தட் இஸ் த டெம்பரரி லீடர்ஷிப் கவுன்சில். ஸோ இதில் யாரை கொண்டாலும் சரி அடுத்த ஆள் வருவான். இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா ஒரு சப்போர்ட், அரபு கண்ட்ரிஸ் நிறையா சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி இந்திய பிரதமர் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக நிற்கிறோம், அதனால் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு. ஈரானுக்கு ஆதரவாக இப்போதைக்கு சைனா மட்டும்தான் வந்திருக்காங்க. ரஷ்யா வருமா சார்? வரக்கூடிய நாட்களில் வார் அதிகமானால் ரஷ்யா வருமா? ரஷ்யா கண்டிப்பாக தலையிடுவாங்க. ரஷ்யா வந்து இதுக்கு ஈரானை அழிப்பதற்கு இந்த அளவுக்கு வந்த பிறகு ரஷ்யா சும்மா இருக்கும்னு நினைக்கல நான். கண்டிப்பாக ரஷ்யாவும் இதில் தலையிட்டால் தான். அமெரிக்காவுடைய தீவிரத்தை பொறுத்து இருக்குது. அமெரிக்கா மீண்டும் தீவிரமான தாக்குதலில் ஈடுபட்டால் ரஷ்யா அதில் களமிறங்கும் என்று தான் நினைக்கிறேன். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. குஷி படம் உங்களுக்கு பிடிக்காது? பிடிக்கும். ஆனால் யாருன்னே தெரியாத ஆள் கூடலாம் உட்காந்து என்னால் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜும் ஜும்